உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் தீன்தயாள் உபாத்யாய் மருத்துவமனையில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் நடனமாடும் வீடியோ வெளியாகி சமூக வலைதளங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜான்சி மருத்துவமனை தீ விபத்தில் பச்சிளம் குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் மருத்துவர்கள் மீது விமர்சனங்கள் எழுந்துள்ளன. சர்ச்சை வீடியோவின் பின்னணி என்ன? இப்போது வட மாநிலங்களில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி உள்ளது. ஜான்சி மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பச்சிளம் குழந்தைகள் உயிரிழப்பு சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ள நிலையில் இந்த வீடியோ பலத்த விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் தீன்தயாள் உபாத்யாய் மாவட்ட அரசு மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இந்த மருத்துவமனையில் பணி இடைவெளியில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் இணைந்து இந்தி பாடலுக்கு நடனமாடும் வீடியோ ஒன்று அண்மையில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சீருடை மற்றும் அடையாள அட்டையுடன் மருத்துவமனையின் கருத்தரங்கு கூடத்தில் இந்த நடன நிகழ்ச்சி அரங்கேறியுள்ளது. இந்த நடன நிகழ்வில் மருத்துவமனையின் தலைமை மருத்துவ பணியாளர் டாக்டர் திக் விஜய் சிங் உள்ளிட்ட பலர் நடனமாடி இருப்பதாக கூறப்படுகிறது. மருத்துவமனை வளாகத்திற்குள்ளும் வளாகத்திற்கு அருகில் உள்ள பகுதிகளிலும் உரத்த இசை மற்றும் வாகனங்களில் செல்வோர் ஹாரன் அடிப்பதற்கு கூட தடை விதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அப்படி இருக்கையில் மருத்துவமனை வளாகத்திற்குள்ளேயே இப்படி மருத்துவர்கள் நடன நிகழ்ச்சியை அரங்கேற்றுவது எப்படி என சமூக வலைத்தளங்களில் பலரும் கேள்வி எழுப்புகின்றனர். தீபாவளிக்கு முன் பணியாளர்கள் மற்றும் செவிலியர்களுக்கு பதவி உயர்வு அளிக்கப்பட்டதாகவும் அந்த கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த குத்தாட்ட நிகழ்ச்சி நடந்ததாகவும் கூறப்படுகிறது. உத்தரப்பிரதேசத்தில் 10 பச்சிளங்குழந்தைகளின் உயிரை பறித்த ஜான்சி தீ விபத்து குறித்து தீவிர ஆய்வுகள் நடைபெற்று வரும் நிலையில் இதுபோன்ற நடன நிகழ்ச்சிகள் எல்லாம் தேவைதானா என பொதுமக்கள் பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். பச்சிளம் குழந்தைகளின் தீவிர சிகிச்சை பிரிவில் கூட அலட்சியம் தாண்டவமாடுவதாக ஆதங்கம் தெரிவிக்கின்றனர். அதே வேளையில் மருத்துவர்களுக்கு ஆதரவான கருத்துக்களும் பரப்பப்படுகின்றன. இதில் எந்த தவறும் இல்லை. அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் செவிலியர்கள் இரவு பகலாக கடும் பணி அழுத்தத்தில் உள்ளனர். எனவே இந்த நடனம் அவர்களது மன அழுத்தத்தை போக்க ஒரு வழியாக இருக்கலாம். குறுகிய மனப்பான்மை கொண்டவர்கள் இதை புரிந்து கொள்ள முடியாது என்ற ஆதரவு கருத்துக்களும் பரவலாக பரப்பப்படுகின்றன. எனினும் உத்தரப்பிரதேச அரசு இந்த வீடியோ குறித்து விசாரிக்குமாறு உத்தரவிட்டுள்ளது.